நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப டீப்பா பேசணும். ஒவ்வொரு எமோஷன்ஸ் பத்தியும் பேசணும். சென்சரி விஷயங்கள் பத்தியும் பேசணும். அப்படி ஏதாவது ஒரு குழந்தைய சரி செஞ்ச கதைகள் இருக்கா? சார் நிறைய கதைகள் இருக்குது. இது ஏதாவது எல்லாமே ஒண்ணு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். இதில் எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் எல்லாமே. இப்போ அந்த குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனையோட தன்மையை பொறுத்து நமக்கு சீக்கிரமா ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்ச ஒரு குழந்தையை பற்றி பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஸ்டில் என் பையனுக்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சொன்னா செய்வாங்கிற ஸ்டேஜில் இருக்கான். அந்த கம்ப்ளீட் ரெக்கவரி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக டைம் எடுக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு பிரச்சனை கம்மி அப்படிங்கிற ஸ்டேஜில் ஒரு ஒரு குழந்தை என்னையவே ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா கருமத்தம்பட்டி. நாங்கள் இருக்கிறது திருப்பூர், அவங்க கருமத்தம்பட்டியிலேருந்து வர்றாங்க. ஒரு 15 நாளில் கால் பண்ணாங்க. 15 நாளில் கால் பண்ணி எனக்கு ரொம்ப நல்லா வித்தியாசம் தெரியுதுங்க, பேசுகிறான் அப்படின்லாம் சொன்னாங்க. சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, 15 நாள்லையெல்லாம் பேச முடியாது. இல்லைங்க பேசுகிறாங்க, நான் வேணால் அடுத்த டைம் கூட்டிகிட்டு வரேன் உங்களுக்கு, பேசுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ஒரு 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெஃபர் பண்ணி அந்த குழந்தைய பார்த்துட்டு எனக்கு ஒரு 5 ஃபேமிலி ஒன்றா வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அவங்க சொல்லும்போது கூட எனக்கு என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தான் இருந்தது. அந்த பையன் நல்லா பேசுகிறத நாங்கள் பார்த்தோம், நல்லா பேசுகிறத பார்த்துட்டு தான் நான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம், பார்க்குறோம் பேசுகிறான், அந்த பையன் பேச மாட்டானே, எங்கள் பசங்க மாதிரி தானே இருந்தான், எப்படி சரியானான்னு கேட்கும்போது அவங்க தான் உங்களை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பொதுவான விஷயம் கிடையாது. ஜென்ரலாக ஒரு 5 மாதம் 6 மாதம் எடுக்கும் அந்த குழந்தைக்கு கிடைச்ச ரிசல்ட் மாதிரி கிடைக்கிறதுக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கு அது ரொம்ப ஈஸியான விஷயமா அந்த மாதிரி நடந்தது. ஒரு 15 நாளில் பேச்சு அப்படிங்கிறது நடந்தது. புரிதல்கள் வர ஆரம்பிச்சது. நம்ம சொல்கிறதுக்கு, அதாவது முன்னாடி வந்து கமெண்ட்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணவே முடியாது, நம்ம என்ன சொல்கிறோங்கிறது தெரியாது, அந்த கதவை லாக் பண்ணிட்டு வா அப்படின்னா அது என்னன்னு தெரியாது, அந்த பென்சில் எடுத்துகிட்டு வா அப்படின்னா என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படிங்கும்போது நல்லாவே புரிய வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளாஸில் போய் உட்காரவே முடியாமல் எழுந்து ஓடி ஓடி போயிட்டே இருந்த குழந்தை வந்து உங்களுக்கு வந்து கிளாஸில் உட்காந்துக்கிறாங்க, லிசன் பண்ணுறாங்க, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து ஒரு 5 மாதம் அப்படிங்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் வேர்ட்ஸில் கேட்குற ஆரம்பித்த குழந்தைங்க அப்படிங்கிறது இருக்காங்க. இப்படி அந்த ஒரு குழந்தை தான் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின குழந்தைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாளில் பேச ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி எனக்கு அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு குழந்தையும் சொன்னாங்க. ஸோ இது வந்து ரேர்.